எம்மாடி அம்மா! என்ன மேட்ச்டா சாமி! இந்த மாரி மேட்ச்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டோம். ஒரு சின்ன அணி ஹாங்காங். அந்த அணிக்கு எதிரா இலங்கை அணி இப்படி ஒரு மண்ணு திம்பாங்களா? அப்படிங்கிற அளவுக்கு ஒரு போராடி ஒரு வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு மரண பயத்த காமிச்சிருக்காங்க. இலங்கை அணிக்கு ஹாங்காங்ன்னு தண்ணி காமிச்சிருக்காங்கன்னே சொல்லணும் ஃபிரெண்ட்ஸ். ஒவ்வொரு பந்தும் இந்த மேட்ச்ல ஒரு டெர்ரிஃபிக்காவே இருந்தது. கடைசியில யார் ஜெயிப்பாங்க, யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கும்போது, இலங்கை கடைசியில போராடி ஒரு வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல என்ன நடந்தது? ஏது நடந்தது? எல்லாமே தெளிவா அந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோக்குள்ள போயிரலாம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, துபாயில இலங்கை வெர்சஸ் ஹாங்காங் இந்த மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண இலங்கை பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. எதனால பவுல் பண்ணணும்னு நெனச்சிருப்பாங்கன்னா, ஈஸியா சின்ன டீம் தானே, ஈஸியா பொட்டலம் கட்டிடலாம். ஒரு 5 ஓவர்ல மேட்ச முடிச்சுட்டு, ஈஸியா அவங்கள சுருட்டிட்டு நம்ம ஈஸியா வின் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது நடக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்ச ஹாங்காங் ஒரு அட்டகாசமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துனாங்க. எஸ்பெஷலி இஷாகத் கான் ஒரு அருமையான ஹாஃப் செஞ்சுரி. அவருக்கு பக்கபலமா பார்த்தீங்கன்னா, அனுத் ராவத் அவரும் பார்த்தீங்கன்னா 48 ரன் அடிக்க ஸ்கோர் சூப்பரா போணுச்சு. 149 ரன் அடிச்சாங்க. நேத்து பாகிஸ்தான் கூட இந்த அளவுக்கு ஸ்கோர் அடிக்கல இந்தியாவுக்கு எதிரா. ஆனா இதே வென்யூல இன்னைக்கு ஹாங்காங் இலங்கைக்கு எதிரா சூப்பரான ஒரு ஸ்கோர் குடுத்தாங்க. 149 ரன் அடிச்சாங்க. அருமையான இந்த ஒரு பிட்ச் சரியான ஸ்லோ பிட்ச். இந்த ஸ்லோ பிட்ச்ல 149 ரன் அடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். ஆனா அசால்ட்டா அடிச்சாங்க. ஓகே 149 ரன் 150 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் சூப்பரா இருந்தது. நிஷங்கா, குஷால் மெண்டிஸ் ஆரம்பம், தொடக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருந்ததுன்னு சொல்லலாம். நிஷங்கா அட்டகாசமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்தினாரு. குஷால் மெண்டிஸும் அவருக்கு ஒரு பக்கபலமா இருந்தாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவரோட விக்கெட்ட குயிக் செஷன்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிஸ்ராவா இருக்கட்டும் எல்லாருமே வர்றாங்க. ஒரு 20 ரன் அடிக்கிறாங்க. அப்படியே விக்கெட்ட விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு முனையில பார்த்தீங்கன்னா, நிஷங்கா மட்டும் ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது, ஈஸியா அந்த மேட்ச் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருவாங்கன்னு நெனச்சோம் இலங்கை அணி. அப்பதான் அங்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்க ஆரம்பிச்சாங்க ஹாங்காங் அணி. நிஷங்கா ஒரு கட்டத்துல ரன் அவுட் ஆகுறாருங்க. ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் விக்கெட் அப்படியே சரமாரியா போக ஆரம்பிக்குது. இலங்கையோட பேட்டிங் எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 127 ரன்னுக்கெல்லாம் 6 விக்கெட் இழந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஓகே கைமீறி போச்சுப்பா. இதுக்கப்புறம் ஹாங்காங் தான் இந்த மேட்ச் வெற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா அசரங்கா உள்ள என்ட்ரி குடுத்து வெறும் 9 பாலுக்கு 20 ரன் அடிச்சு, அந்த குயிக் செஷன்ல ஒரு 20 ரன் அடிச்சு பிரஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஈஸியா அந்த மேட்ச் கம்ஃபர்டபுளா 19 ஓவர்லயே பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச வின் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருந்தாரு அசரங்கா. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, அசரங்கா அந்த பிரஷர ரிலீஸ் பண்ணாம ஒரு அதிரடி ஆட்டத்த வெளிப்படுத்தாம இருந்திருந்தாரு அப்படின்னா, இந்த மேட்ச் ஹாங்காங் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஹாங்காங் வெற்றி பெறாம தடுத்ததுக்கு இலங்கையோட முக்கியமான பேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில அந்த அசரங்கான்னு தான் சொல்லுவேன். குயிக் பால்ல வெறும் 9 பால்ல ஒரு 20 ரன் அடிச்சு மேட்ச் தன் பக்கம் தன்னோட நாட்டு பக்கம் அப்படியே திருப்பிட்டாருன்னே சொல்லணும். ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த மேட்ச் குறிப்பா இலங்கை மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணுனோம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் வெற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்க்கு தான் நான் சேரும்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறத குடுத்துருக்காங்க. இலங்கை மாரியான ஒரு பெரிய அணிக்கு எதிரா இவங்க எந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்ல கொஞ்சம் கூட பயம் இல்லங்க. இலங்கை மாரியான ஒரு ஒரு பெரிய டீமுக்கு எதிரா பேட்டிங் விளையாடுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பயம் இல்லாம சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க. அதே மாரி பவுலிங்லயும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ரன்ஸ குடுத்தாலும் போக போக பயங்கரமா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மிடில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாங்காங் தான் கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்ததுனால மட்டும் இல்லாம, கடைசியில ஒரு திக் திக் நிமிடத்தையும் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் அவங்களால வெற்றி பெற முடியாட்டியும், இந்த மாரி ஒரு பெரிய அணிக்கு எதிரா இந்த மாரி ஒரு செயல்பாடு செஞ்சிருக்கிறது ஹாங்காங்க்கு நம்ம ஒரு வாழ்த்த தெரிவிச்சே ஆகணும் நண்பர்களே. இலங்கை ரசிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மரண பயம் காமிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் ஹாங்காங் கிரிக்கெட் வீரர்கள். ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் உங்க ஆதரவையும் குடுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்திய சம்பந்தமான கருத்துக்கள நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.